மாந்தி இருந்தா இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப லக்னத்துல நிறைய பேருக்கு சனி இருக்கும்ல, இவங்களுக்கு நம்ம பரிகாரம்ல ஆதிகால பரிகாரத்துல என்ன விஷயங்கள் இருக்கு ஐயா? அதே மண்ணில் கொண்டு போய் சிவலிங்கத்தை என்னைக்கு பிரதிஷ்டை பண்ணாங்களோ அதே நாள் தான் காசி விஸ்வநாதரை இங்கே உருவாக்கி நம்ம ஊர்லேயும் நடக்க முடியாதவங்க, காசி போக முடியாதவங்க இங்கே கும்பிடணும்னு சொல்லி அந்த காசி விஸ்வநாதரை மகா குளத்தை ஒட்டி அந்த கோயிலை வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகலாம். லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க எப்போ வேணால் போகலாம். என்ன கணக்கு போட்டாலும் அவர் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு மனைவி அமையும் இல்லைங்களா? ஒரு ஆண் வந்து கேட்கறது என்னன்னா, எல்லா பூஜையும் பண்றேங்க, எல்லா கோயிலுக்கு போறேன், எனக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணி, அதுக்கு பேரு கல்யாணம்னு தானே பேர் வச்சிருக்கீங்க. பேர் என்ன சொல்றாங்க? கல்யாணம். அப்படின்னு என்னங்க? கருமா கலியறதுக்கு பேரு தான் கல்யாணம். இந்த காசி விஸ்வநாதருடைய கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, காசி போனால் கருமந்தீருன்னு சொன்னாங்க. ஏன் காசி போனால் கருமந்தீருன்னாங்கன்னா, காசியில் கருடன் பறக்காது, மாடு முட்டாது, பூ வாசம் அடிக்காது, சவம் வாசம் அடிக்காது, பள்ளி கத்தாது, காகம் கரையாது. இவ்வளவும் காசியில் இருக்கு. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் இயல்பாக நடக்கிறதுல அதுக்கு இருக்க பின்னணி என்ன அப்படின்றத ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி புரிய வைக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கங்க ஐயா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி இந்தந்த அர்த்தங்கள் தான் இருக்கா அப்படின்றத நான் மட்டும் இல்லாமல் எங்கள் மொத்த டீமே இங்கே உட்காந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு ஐயா. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பேசிட்டு இருக்கப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி லக்னத்தில் மாந்தி இருந்தால் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ லக்னத்தில் நிறைய பேருக்கு சனி இருக்கும்ல, இவங்களுக்கு நம்ம பரிகாரம்ல ஆதிகால பரிகாரத்தில் என்ன விஷயங்கள் இருக்கு ஐயா? ரொம்ப சந்தோஷங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அம்மா அற்புதமான விஷயத்தை கேட்டாங்க. உலகத்திலேயே சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 நவகிரகத்தில் 7வது கிரகம் சனி, 8 ராகு, 9 கேது. இந்த 7ன்னு ஏன் அந்த உலகத்தில் வந்துச்சுன்னா, சப்த கன்னிமார்கள் 7, சப்த ரிஷிகள் 7, சப்த சுரங்கள் 7 இல்லைங்களா? ஆமாம். கிழமைகள் 7, வானவில் 7 இல்லைங்களா? எல்லாமே 7 7 வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்துல கர்மா என்பது 21 தலைமுறைங்கிறது 7 வச்சிருக்காங்க. ஓகே. அந்த காலத்துல 7 தான். இந்த 9 கிரகங்கள்ல ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்றதுனால அவருக்கு சொந்த வீடு ராசி கடத்தில் இல்லாதனால அவங்க எந்த வீட்டுல போய் ஆக்கிரம் பண்ணிக்கிறாங்களோ அதை அதிகாரம் பண்ணி வாழ்வாங்க. அப்ப இந்த உலகத்துல 7 தான். அதனாலதான் 7 ஜென்மம் அமைஞ்சாலும் மனைவி என்பதுன்னு பாட்டு. ஓகே. 7 ஜென்மம் மனைவி என்பது சொல்றீங்க இல்லையா? மனைவி அமையறதுன்னா 7 ஜென்மம் தவம் இருந்தா தான் ஒருத்தருக்கு மனைவி அமையுங்களா? அதை ஒரு காலத்துல கண்டுபிடிச்சு அதை ஒரு பாட்டா வெளியே கொண்டு வரும்போது நீங்க அதை ரசிச்சு பார்த்தா தானே தெரியும். 7 ஜென்மம் என்பது மனைவி அமைவது அப்படின்னு என்னங்க? 7 ஜென்மம் தவம் இருந்தா தான் ஒருத்தருக்கு கல்யாணம் அமையுங்களா? அப்ப பாருங்க, சில பேருக்கு கல்யாணம் அமைய மாட்டேது இல்லைங்களா? அப்ப அவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமல்ல. 40 வயசாகி கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. அப்ப 40 வயசாகி கல்யாணம் பண்ணலைன்னா அவர் எத்தனையோ பொண்ணை பார்க்குறாரு, பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது. ஆனா அவருக்கு ஆக மாட்டேது. ஆனா அவர் வீட்டுல வீடு இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, சொந்த வீடு இருக்குது, கட்டல் இருக்குது, மெத்தை இருக்குது, ஆனந்தமா வாழ்றதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா மனைவி இருந்தா அவர் சந்தோஷமா வாழ்வாரு. கர்ம களி. ஓகே. ஆனா அவர் மனைவி இல்லாதனால நான் என்ன கர்மமோ, என்ன பாவமோ, நான் என்ன தோஷம் பண்ணணும், இந்த ஜென்மத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, எல்லா கல்யாணத்துக்கு நான் போறேன், எனக்கு மட்டும் அமையலைங்கிறாங்கல்லங்க. அப்ப அவங்களுக்கு இறைவன் கொடுப்பது, அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப 7 ஜென்மம் தவம் இருந்தா தான் ஒரு மனைவி ஒரு ஆணுக்கு கிடைக்குங்களா? அப்போ போன ஜென்மத்தில் மனைவிங்கிற ஸ்தானத்தை பெண்ணை மனைவியா ஏற்றுக்கொண்டு மனைவிக்கு சாப்பாடு கொடுக்காம, துணிமணி வாங்கி கொடுக்காம, அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காம, தன்னைத்தானே சுயநலமாக பயன்படுத்தி கொண்டு போன பிறவியில் வாழ்ந்திருந்தாங்கன்னா அந்த பெண்ணோட சாபம் இந்த ஜென்மத்தில் மனைவி இல்லாதப்ப நீ யோசிச்சு பாருங்கிறக்காகத்தான் இந்த பிறவி தோஷம்.
ஓகே, அதனாலதான் நிறைய பேருக்கு லேட்டா கல்யாணம் ஆமா, அதை உங்க ஜாதகத்தை கொண்டு போனா ஒரு ஜோசியர் சொல்றாரு, உங்க வம்சாவளியில ஒரு கன்னி பெண்ணோட சாபம் இருக்குது. ஓகே, அப்படி சொல்றாங்க. அதனாலதான் கன்னிமார்கள் அப்படின்னாலே 7 சப்த கன்னிமார்கள். அப்ப கன்னி பெண்ணோட சாபம் இருக்கு. அதனாலதான் பெண்கள் என்னைக்குமே வந்து ஒரு சக்தி இல்லாமல் சிவனில்லைன்னு சொன்னதுனால பெண்கள் வந்து முன்னாடி வச்சுதான் ஆண்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவதுவும் எதற்கு, உன் அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. கோயிலே தெய்வமும் தாய் தாங்கிறாங்க. அப்ப தாய்ங்கிறது ஒரு பெண்மணி தானே. அப்ப இந்த உலகத்துல வந்து சனி என்பது ஒரு கர்மா. நாம யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலையோ அவங்களுக்கு ஒரு பெண் தோஷம் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த பெண் அமைஞ்சிருக்கணும்ல அவர் லைஃப்ல. ஆமா. அப்ப என்ன கணக்கு போட்டாலும் அவர் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு எப்ப எனக்கு ஒரு மனைவி அமையும் இல்லைங்களா. ஒரு ஆண் வந்து கேட்கறது என்னன்னா, எல்லா பூஜையும் பண்றேங்க, எல்லா கோயிலுக்கு போறேன், எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணி, அதுக்கு பேரு கல்யாணம்னு தானே பேர் வச்சிருக்கீங்க. பேர் என்ன சொல்றாங்க, கல்யாணம் அப்படின்னு. என்னங்க, கருமா கலியறதுக்கு பேரு தான் கல்யாணம். ஓகே, அவருக்கு வேற என்ன உலகத்துல வேணுங்க. ஒரு மனைவி கிடைச்சிருச்சுன்னா அவர் அன்போட வாழ்றதுக்கு அத்தனையும் ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஆமா. அந்த மனைவி கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தையும் அன்பையும் சந்தோஷத்தையும் ஒரே வீட்டுல உட்கார்ந்து 4 செவத்துக்குள்ள அங்கீகாரமான வாழ்க்கைக்கு பேரு தான் கல்யாணம். அப்ப ஊரறிய கல்யாணம் என்பது என்ன, அவர் வீட்டுல ஒரு கெட்டது போய் ஒரு நல்லது நடக்குதுன்னா அப்ப கெட்டதுதான் கருமா கழிஞ்சு கல்யாணம் நடக்குது. ஓகே, இல்லைங்களா. அது கல்யாணம், அது கழியுது. அந்த களி ஆனந்தம் ஆகுதுங்க. அது ஆனந்தப்படுறீங்க, அது கல்யாணம். கர்மா என்பது கல்யாணம். அப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இதை தேடித்தான் மக்கள் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில. ஏன்னா ஒரு கல்யாணம் நடக்கலைன்னா அவர் சன்னியாசி மாதிரி ஆயிடுவார். அவருக்கு சம்சாரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவர் வம்ச விருத்தி ஆகும், கல்யாணமாகும், குழந்தைகள் பிறக்கும், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு லக்கணத்துல சனி இருந்து திருமணம் நடக்கலைன்னா அதுக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகார கோயில் ஒன்று இருக்குதுங்க. அந்த கோயிலை இன்னைக்கு ஓஎஸ் பத்தியில இன்னைக்கு உலகத்துக்கு அரங்கேற்றம் செஞ்சிடலாம் இல்லைங்களா. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல மகாமகா குளம் இருக்குங்க. இந்த மகாமகா குளத்துக்கு பக்கத்துல கும்பகோணத்துல காசி விஸ்வநாதருடைய கோவில் குளத்தை ஒட்டியே இருக்குது. இந்த கோவில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்காசி. இது ஓகே, எனக்கு இது தென்காசி. நம்ம தென்னாட்டுடைய சிவனை போற்றி தானே சொல்றீங்க. அப்ப இது தென்காசிங்கிறதே நம்மளுடைய காசி விஸ்வநாதர் தான். ஓகே, அங்க வடநாட்டுல வந்து இருக்கிறதா நம்மளுடைய காசி. அப்போ கால் நடக்க முடியாதவங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப முடியாதவங்க, உடல் சரியில்லாம இருக்கிறவங்க, வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த காசி விஸ்வநாதரை நான் பாத்திரணும் அப்படின்னு நினைச்சு எத்தனையோ பேர் தவம் இருக்காங்க. அந்த காசிக்கு நிகரான கோயில் எங்க இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியல. எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்துல 22 கண தீர்த்த ஊத்தி ராமநாத சுவாமியை பார்த்தால் பித்ரு சுவாபம் நிவர்த்தியாகும்னு சொன்னாங்க. அதே 22 கண தீர்த்தம் தான் மகாமகா குளத்துக்குள்ள இருக்குதுங்க. இந்த மகாமகா குளம் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி வத்தி போச்சுன்னா அதை ஒரு நாள் நீங்க அந்த குளத்துல போய் பாருங்க, சரியா 22 கிணறு அந்த குளத்துக்குள்ளேயே இருக்குதுங்க. அந்த ஊத்து ஊறுறதுனால காசி தீர்த்தம் தான் அது. இத்தனை காலமா அந்த குளத்துக்கு தண்ணி எல்லாம் விடுறதில்ல, அந்த கிணத்துல இருந்து அந்த தண்ணி ஊறி பொங்கி வரும்போது பேரே மகாமகா குளம். இப்ப பாருங்க, இந்த பதிவு நம்ம இன்னைக்கு இந்த தை மாசத்துல சொல்றோம். மாசி மக நட்சத்திரத்தன்னைக்கு மகாமகா குளத்துல நீராடுவாங்க. அப்ப மாசி மகம்ங்கிறது அந்த காலத்துல இது சொந்திருக்காங்க இல்லைங்களா. அந்த மாசி மகனை எப்போ வருதுன்னு பாருங்க, மக நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில வரும். மகாமகா கும்பமேளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப மகாமகா கும்பமேளம்னா சிம்மத்துக்குள்ள மக நட்சத்திரம் வந்து அந்த சந்திரன் வந்து நேர் கும்பத்தை பார்க்கறதுனால மகா கும்பமேளம். இதை வந்து சயின்டிபிக்கா வச்சிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் எல்லா சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், யோகிகள், தவம் பண்ணவங்க அத்தனை பேரும் அங்க போய் வந்து மகாமகா கும்பமேளத்துல போய் நதியில குளிச்சுட்டாலோ மகாமகா குளத்துல போய் குளிச்சுட்டாலோ அவங்களுக்கு கைலாயத்துக்கு போன சமம் இங்க இருக்குதுங்களா. 100 முறை கைலாயம் போகக்கூடிய கோவிலும் மகாமகா குளத்துல போய் குளிக்கிறது ஒண்ணுதாங்கிறாங்க. 22 கிணறு தீர்த்தத்தை அந்த காலத்துல முன்னோர்கள் உருவாக்கி அந்த தீர்த்தத்தினுடைய தண்ணி ஊருக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறக்காக அங்க குளத்தை கட்டியிருக்காங்க. அப்ப காசி விஸ்வநாதர் வந்து தினமும் காசி தீர்த்தத்தை தான் குளிக்கிறாரு. பாருங்க, நம்ம ஊருக்குள்ளேயே அது இருக்குது. அப்போ இதுக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, 9 நவகிரகத்துக்கு ஒரு தலைவர் வேணும். அப்போ 9 நவகிரகத்துக்கும் சிவன் தான் தலைவர். அந்த சிவன் தான் காசி விஸ்வநாதர். அதனால குளத்துக்கட்டையே அந்த காலத்துல முன்னோர்கள் இந்த கோயிலை கட்டி வச்சிருக்காங்க.
ஓகே. இப்போ போனீங்கன்னா சப்த கன்னிமார்கள், ம். ஒரு 7 அடியில் சப்த கன்னிமார்கள். ஒவ்வொருத்தர் பெண்ணுடைய உடம்பு எவ்வளவு அகலம் நீளம் இருக்குமோ அதே அகல நீளத்தில் அந்த 7 சப்த கன்னிமார்களையும் போன உடனே அவங்கள பார்த்துட்டு தான் நீங்கள் காசி விஸ்வநாதரை பார்க்க முடியும். ஓ. அப்பேற்பட்ட ஸ்தலம் வந்து புண்ணிய ஸ்தலங்க. கைலாயத்துக்கு நிகரான கோயில் காசி விஸ்வநாதர். இந்த காசி விஸ்வநாதருடைய கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, காசியில் காசி போனால் கருமந்தீருன்னு சொன்னாங்க. ஏன் காசி போனால் கருமந்தீருன்னாங்கன்னா, காசியில் கருடன் பறக்காது, மாடு முட்டாது, பூ வாசம் அடிக்காது, சவம் வாசம் அடிக்காது, பள்ளி கத்தாது, காகம் கரையாது. ஓ, இவ்வளவும் காசியில் இருக்குதுங்க. ஓகே. இங்கே காசியில் மல்லிகைப்பூவை செடியிலேருந்து பறிச்சுட்டு வாங்க, 24 மணி நேரம் வச்சிங்கனாலும் ஒரு ஸ்மெல்லு வராது. ஓகே. ஒரு நாளைக்கு 100 பிரேதம் 200 பிரேதம் வருது. ஒரு பிரேதம் கூட வந்து எத்தனையோ நாளாகி இறந்து வரும், அந்த இடத்துலையே நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்மெல் வராது. கருடன் வந்து பார்த்தா பெரிய புண்ணியம்பாங்க, ஆனால் கருடன் அங்கே பறக்காது, பள்ளி கத்தாது, மாடு முட்டாது, காகம் தண்ணியில் விழுந்தால் கரையாது. இத்தனை புண்ணியமும் அந்த இடத்துல இருக்கறனால அந்த மண் புண்ணிய மண்ணாக இருந்தது. அதே மண்ணில் கொண்டு போய் சிவலிங்கத்தை என்னைக்கு பிரதிஷ்டை பண்ணாங்களோ அதே நாள் தான் காசி விஸ்வநாதரை இங்கே உருவாக்கி, நம்ம ஊர்லேயும் நடக்க முடியாதவங்க, காசி போக முடியாதவங்க இங்கே கும்பிடணும்னு சொல்லி அந்த காசி விஸ்வநாதரை மகா குளத்தை ஒட்டி அந்த கோயிலை வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகலாம். லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க எப்போ வேணால் போகலாம். அப்போது சனி பிறந்தது காசியில் என்னங்க, அதனால தான் காலபைரவர் கோயில் அங்கே தான் இருக்குது, அன்னபூரணி தாய் அங்கே தான் இருக்குது, அது இல்லாமல் காசி விஸ்வநாதர் அங்கே தான் இருக்குது, காலபைரவர் அங்கே தான் இருக்கார். இந்த 4 தெய்வமும் அங்கே தான் இருக்குது ஆஞ்சநேயரோட. இது போக இதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள பலவிதமான பிரபஞ்சத்தினுடைய சக்தியை காசி விஸ்வநாதருடைய மகா குலம் மட்டும்தான் 9 நவகிரகத்தினுடைய இறையாற்றல் சக்தியை காசி விஸ்வநாதர் கோயிலும் அந்த குளத்துக்குள்ள தான் அந்த இறையாற்றல் விழுகிறதுனால தான் இந்த சக்தி வந்து கீழே மண்ணுக்குள்ளே போயிட்டால் யாருக்கு பிரயோஜனப்படாதுன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த கிணத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகே. அப்போது இந்த கிணத்துல மகா குளத்தில் ஒரு முறை நீங்கள் அதில் குளிச்சு அந்த காசி விஸ்வநாதரை நீங்கள் பார்த்தாச்சுன்னால் 100 முறை கைலாயம் போனதுக்கு சமம். இது இருக்குது, ஆனால் மக்களுக்கு தெரியலைங்க. ஒரு விஸ்வநாதர் கோயில் தானே, ஒரு காசி தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டாங்க. அப்போ யாரெல்லாம் இன்னமும் பாருங்க அந்த ஊரில் யாராவது உயிர் போகிற மாதிரி துடிச்சிட்டு இருந்தாங்கன்னா காசி விஸ்வநாதர் மேலே ஊற்றின தீர்த்தத்தையும் மகா குளத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் கடைசியாக அவங்க வந்து பெரியவங்களுக்கு ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் அந்த மோட்சம் அடைகிறாங்க. ஓகே. அப்போ இதே தான் அங்கேயும் இருக்குதுங்க, இங்கேயும் இருக்குது. அப்போ காசிக்கு நிகரானது. அதனால தான் மகா குளத்தை சுற்றி பாருங்க, இன்னைக்கு திதி கொடுக்குறாங்க, தர்ப்பணம் கொடுக்குறாங்க, முன்னோர்களுக்கு பிண்ட பூஜை கொடுக்குறாங்க. ஓகே. அங்கேயும் அதான் கொடுக்குறாங்க, இங்கேயும் அதான் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, நம்ம ஊர்லேயே தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டில் இருக்கும் இறைவா போற்றின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஊரில் 4000 கோயிலில் மகா குளம் வந்து பிரபஞ்ச சக்தியை வச்சு நீர் நிலம் காற்று பூமி ஆகாய சாட்சியா அந்த காசி விஸ்வநாதருடைய சக்தி அங்கே இருக்குது. நீங்களே ஒரு முறை அன்னைக்கு போனாலும் கூட இந்த பதிவு கேட்டதுனால ஒரு முறை அந்த குளத்தில் குளிச்சுட்டு வந்தால் 7 பிறவி சாப நிவர்த்தி ஆகுங்களா? கண்டிப்பா ஐயா. எனக்கு என்னன்னா, நீங்க சொல்ல சொல்ல ஒரு ஆன்மீகவாதி நிறைய ஜோதிடர்கள் பார்த்துருக்கோம். ஆனா ஒரு ஜோதிடத்துல இவ்வளோ பேஷனேட்டா மக்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு கோயிலுக்கும் நீங்க போய் அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, எப்படி வந்து மக்களுக்கு இது பயன்படும் அப்படின்ட்டு இவ்வளோ தெளிவா சொல்றதுக்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி ஐயா. ஸோ இப்போ உங்களை நேர்ல பார்க்க வர்றதுன்னா எந்த டைம்ல வந்து மக்கள் பார்க்கலாம்? ரொம்ப சந்தோஷமா. நம்ம திருப்பூர்ல ஜாதகம் பார்க்குறேங்க, பிரசன்னா ஜாதகம் ஜாமக்கோல் எல்லாம் பார்க்குறோம். நம்ம சென்னையில் வடபழனியில் முருகனுடைய கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது எல்லாமே இந்த பரிகார புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஆதிகால பரிகாரம் பாகம் 1 ஒரு A4 சைஸில் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம் இருக்குது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் என்று சொல்லி, இந்த உலகத்தில் எல்லா மக்களும் வளமோடு நலமோடு வாழட்டும். இந்த OS பற்றியில் ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாறு ஸ்தலத்தை ஒரு விஷயத்தையும் அடியேன் சிவ மாரிமுத்து உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்.
வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.